தமிழ்நாட்டில் டாப் காலேஜ் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காலேஜ் எந்த காலேஜ்னால், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அவினாசி கோயம்புத்தூர் நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்க கேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜை பற்றி தான் பார்க்குறோம். இந்த காலேஜ் 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட காலேஜ். இது வந்து என்ஐஆர்எஃப் ரேங்க்கில் பார்த்திங்கன்னா 150லேருந்து 200 ரேங்க்குள்ளே உங்களுக்கு என்ஐஆர்எஃப் ரேங்க்கில் வருது. சுமார் 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த காலேஜ் கோயம்புத்தூர் அரசூரில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் செலெக்ஷன் பண்ணணும்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2764. வருஷத்துக்கு சுமார் 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அப்புறம் அதுக்கப்புறம் காலேஜ் ஃபீஸ் டோட்டலெல்லாம் சேர்த்து வருஷம் 2 lakhs பக்கம் வருது. நீங்கள் வந்து 6ஆவது 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா 7.5% கோட்டாவில் வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ரீ ஃபீஸில் படிக்கலாம். ப்ளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹையஸ்ட்டு சேலரியாக பார்த்திங்கன்னா 50 lakhs வரைக்கும் இந்த காலேஜில் வந்து பெர் ஆனம் வாங்கியிருக்காங்க. ஆவரேஜ் சேலரியாக பார்த்திங்கன்னா இயர்லி 5 lakhs வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஹாஸ்டல் அப்புறம் வந்து இந்த காலேஜ் அட்மாஸ்பியர் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நியூ பில்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளேஸ்மெண்ட்டுக்கும் நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த காலேஜ் உங்களுடைய சாய்ஸில் வைக்கணும். ஒரு பெஸ்ட் காலேஜ். நீங்கள் எதுக்கும் ஒரு டைம் இந்த காலேஜ் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் இந்த காலேஜ் நீங்கள் செலெக்ஷன் பண்ணலாம். நம்ம இப்போ லாஸ்ட் இயர் 2024 கட் ஆஃப் தான் பார்க்குறோம். ஒவ்வொரு கேஸ்ட் வைஸாக ஒவ்வொரு கோர்ஸ் வைஸாக என்னென்ன கட் ஆஃப்னு தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து 187, பிசிக்கு வந்து 184, பிசிஎம்க்கு வந்து 182, எம்பிசிக்கு வந்து 180, எஸ்சிக்கு வந்து 163, எஸ்சிஏக்கு வந்து 143. இதோட கவுன்சிலிங் கோடு ஏடின்பாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங் இதோட கவுன்சிலிங் கோடு வந்து ஏஎம்பாங்க. ஓசிக்கு வந்து 187, பிசிக்கு வந்து 183, பிசிபிஎம்க்கு வந்து 186, எம்பிசிக்கு வந்து 180, எஸ்சிக்கு வந்து 155, எஸ்சிஏக்கு வந்து 149. அதுக்கப்புறம் பார்க்க இருக்கிறது வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பிஎம். ஓசிக்கு வந்து 179, பிசிக்கு வந்து 170, பிசிஎம்க்கு வந்து 175, எம்பிசிக்கு வந்து 164, எஸ்சிக்கு வந்து 136. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம் இதோட கவுன்சிலிங் கோடு வந்து சிபின்பாங்க. ஓசிக்கு வந்து 183, பிசிக்கு வந்து 181, பிசிஎம்முக்கும் 181, எம்பிசிக்கு வந்து 178, எஸ்சிக்கு வந்து 152, எஸ்சிஏக்கு வந்து 147. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியர் இதோட கவுன்சிலிங் கோடு வந்து சிஇன்பாங்க. ஓசிக்கு வந்து 173, பிசிக்கு வந்து 165, பிசிஎம்க்கு வந்து 156, எம்பிசிக்கு வந்து 154, எஸ்சிக்கு வந்து 132, எஸ்சிஏக்கு வந்து 128. அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் இதோட கவுன்சிலிங் கோடு வந்து சிஹெச்ன்பாங்க. ஓசி வந்து 174, பிசிக்கு வந்து 164, பிசிஎம் போனஸ் யாரும் சாய்ஸ் பண்ணல, எம்பிசிக்கு வந்து 157, எஸ்சிக்கு வந்து 130. அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதோட கவுன்சிலிங் கோடு வந்து சிஎஸ்ன்பாங்க. ஓசிக்கு வந்து 190, பிசிக்கு வந்து 186, பிசிஎம்க்கு வந்து 182, எம்பிசிக்கு வந்து 183, எஸ்சிக்கு வந்து 163, எஸ்சிஏக்கு வந்து 162. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் இதோட கவுன்சிலிங் கோடு வந்து இசி. ஓசிக்கு வந்து 186, பிசிக்கு வந்து 184, பிசிஎம்க்கு வந்து 176, எம்பிசிக்கு வந்து 179, எஸ்சிக்கு வந்து 158, எஸ்சிஏக்கு வந்து 154. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் இதோட கவுன்சிலிங் கோடு வந்து இஇன்பாங்க. ஓசிக்கு வந்து 182, பிசிக்கு வந்து 181, பிசிஎம்க்கு வந்து 176, எம்பிசிக்கு வந்து 177, எஸ்சிக்கு வந்து 147, எஸ்சிஏக்கு வந்து 140. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதோட கவுன்சிலிங் கோடு வந்து ஐடின்பாங்க. ஓசி வந்து 186, பிசிக்கு வந்து 184, பிசிஎம்க்கு வந்து 180, எம்பிசிக்கு வந்து 179, எஸ்சிக்கு வந்து 155, எஸ்சிஏக்கு வந்து 118. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதோட கவுன்சிலிங் கோடு வந்து எம்பின்பாங்க. ஓசிக்கு வந்து 174, பிசிக்கு வந்து 169, பிசிஎம்க்கு வந்து 168, எம்பிசிக்கு 162, எஸ்சிக்கு வந்து 130, எஸ்சிஏக்கு வந்து 114. அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங் இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா எம்இஜெட்பாங்க. ஓசிக்கு வந்து 177, பிசிக்கு வந்து 172, பிசிஎம்க்கு வந்து 166, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 136, எஸ்சிஏக்கு வந்து 117. இப்போ பார்த்தது நம்ம லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தான். இதில் வந்து ஒரு 1 to 5 கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வரலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ். நீங்கள் வந்து எந்த காலேஜ் படிக்கணுன்ட்டு நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் தான். இந்த காலேஜுக்கும் படிக்கலான்னு ஒரு ஐடியா தான் நம்ம கொடுக்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த காலேஜ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கலாம். ஒரு டைம் காலேஜுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் தான். ஒரு 2 நாள் நீங்கள் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைங்க. ஏன்னா
இதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட ஆரம்பம். அதனால் நீங்கள் யோசித்து எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. நன்றி.